ஆனா பொதுவா ஹக்கில் உள்ளவர்கள் எப்பவுமே பாய மாட்டாங்க, துள்ள மாட்டாங்க. அவங்க அமைதியாத்தான் சாந்தமாத்தான் அவர்களுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாம் அமையும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார், வஇபாதுர் ரஹ்மான் வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அந்த நல்ல அடியார்கள் பூமியில நடந்தாலும் ரொம்ப அடக்கத்துடன் தான் நடப்பாங்க. சும்மா ஓபாண்டு வெளியில பெருமை அளிக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் சாதிக்கலாம், அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீன் அவர்களுக்கு முன்னால செய்து காட்டினாங்க. வெறும் இபாதத் மட்டும் அல்ல தீன். இபாதத்தும் கண்டிப்பா செய்யணும். அதற்கு முன்னால எல்லா இபாதத்துகளுக்குரிய தீனுடைய ஆணிவேர் அடிப்படை எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். அதை சீராக்கணும். அதனுடைய அடிப்படையில தான் இபாதத்துகள் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இபாதத்துகளை பற்றி தெரியும், கட்டளைகளை பற்றி தெரியும், உத்தரவுகளை பற்றி தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டே பருகளை விடுகிறார்கள், தெரிந்து கொண்டே ஹராமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஈமான் அது போதாது. ஈமானுடைய பலம், நம்பிக்கை, விசுவாசம் போதாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினார்கள். அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவருடைய குதிரத்துகள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, கடந்த காலத்தில் அவருடைய குதிரத்துகள் எப்படி எப்படியெல்லாம் வெளிப்பட்டது. மனிதர்கள் எல்லாம் வெறும் அஸ்பாபுகளை மட்டும் வச்சுட்டான். அந்த அஸ்பாபுகளை வச்சுதான் பிரேக் பண்றது, திட்டம் போடுறது. எங்களுக்கு அது இருக்குது, எங்களுக்கு இது இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஹைடெக் இருக்குது. இதை வச்சுதான் அவங்க பிரேக் போடுவாங்க. திடீரென்று சிஸ்டம் அவுட் ஆனா ஒன்றும் செய்யலாம், எல்லாம் மறுக்க மீன்மொழிக்கு தான் வரணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு ஆளை மேல போடவோ கீழே போடுவதற்கோ சாதன தேவையில்லை, வஸ்துக்கள் தேவையில்லை. ஏன்? அவன் மாலிக்குல் முழு, அவன் மலிக்குல் முழு, அரசர்களுக்கெல்லாம் அரசன், அரசர்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். அவன் எதை நாடுவானோ அதை செய்வான். அவன் எதை நாடுவானோ அதை தீர்ப்பளிப்பான். அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்கலா. ஏன்? அவன் அவ்வளவு பெரிய குதிரத்துள்ளவன், சக்தி உள்ளவன். அவன் எதை நாடுவானோ அதுதான் நடக்கும். நானும் நாடுறோம், நானும் நாடுறேன், நீங்களும் நாடுறீங்க. ஆனா நானும் நீங்களும் நாடுவதெல்லாம் நடக்காது. நானும் நீங்களும் நாடுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. நானும் நீங்களும் மறப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. சில நேரங்களில் சில விஷயங்களை மிச்ச தலையில கைய வச்சு யோசிப்போம், நினைவுல வராது. சில நேரங்களில் சில விடயங்களை மறப்பதற்கு ட்ரை பண்ணுவோம், மறக்கேலா. உதாரணமா, வீட்டில் உள்ள முக்கியமான ஒரு ஆள், தாயோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ இறந்துட்டாங்க, மரணிச்சுட்டாங்க. ஒரே அந்த சிந்தனை தான். என்ன இது ஒட்டு போடுகிறேன், ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நான் பார்க்கிறேன், நான் என்னால் உடையலாம். நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கவலை வருது. நான் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பயம் வருது. நான் நினைக்கணும் என்று நினைக்கிறேன், ஆனா என்னால நினைக்க முடியாது. அதுதான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் நாடவும் முடியாது. நாங்க நாடுவதற்கும் அவனுடைய நாட்டம் தேவை, நாம் மறப்பதற்கும் அவனுடைய நாட்டம் தேவை. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, குதிரத்துகளை விளக்கினாங்க. உள்ளபடி ஒருவர் அல்லாஹ்வை விளங்கிவிட்டால் அவரால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலா. அது இரவோ பகலோ, உள்ளூரோ வெளியூரோ, உள்நாடோ வெளிநாடோ, இருட்டோ வெளிச்சமோ, இந்த நேரத்திற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நபியவர்கள் அந்த சூழல்ல தான் சஹாபாக்களை வளர்த்தாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி செய்தா,
மதீனாவுல மஸ்ஜிது நபவிக்கு உள்ள மட்டுமல்ல, இதனுடைய அசர் மதீனாவுல மஸ்ஜிது நபவிக்குள்ள மதீனாவுடைய நகரத்துல ஒரு உழைப்பு நடக்குது. அதனால ஏற்பட்ட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தா, காடுகள்ல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயம். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க அதிகமா பாலைவனம் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு கடைசி ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி தங்கி அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவை உண்ண பார்க்கின்றார்கள். தூரத்தில் ஒரு இளையன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, வாங்களே எங்களோடு சாப்பிடலாம். அவன் சொன்னான், நான் இன்னைக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறேன், ரமதானுடைய காலம் இல்லை, இவங்க நோம்ப விட மாட்டாங்க, சாதாரணமான காலம். நோம்பு திங்கள் வியாழன் நோம்பு பிடிப்பது சுண்ணத்து. ஒவ்வொரு மாதமும் ஐயாவு தசிரிக்கூடிய நாட்கள்ல நோம்பு பிடிப்பது சுண்ணத்து. அதனால அந்த கட்டும் வெயில்ல அந்த காட்டுல ஆடுகளை நீக்கக்கூடிய இளையர் கூறுகளால் நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். அதுல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். இந்த வாலிபனோட என்ன கொஞ்சம் பேச்ச கொடுத்து பார்க்கணும். சொன்னாங்க, அவங்களோட ஆட்டுல கொஞ்சம் பாலை கலந்துட்டாங்களே, நாங்க இப்ப சாப்பிடுறோம், அவங்களோட மெயின் உணவு பால் கொஞ்சம் தாங்களே எங்களுக்கு. சொன்னாலும் ஆடை மேய்ப்பதற்கு தான் அனுமதியை தவிர பாலை கறப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. சொன்னாங்க, அல்லது ஒரு ஆட்டைகளை தாங்க, நாங்க அதை அறுத்து உரித்து நாங்க அதை சொட்டு சாப்பிடுகின்றோம், உங்களுக்குரிய பணத்தை தாரோம், எனக்கு அதற்கும் அனுமதி இல்லை. அதற்கெல்லாம் அனுமதி என்ன? உடைய பெரிய ஆட்டு மந்த ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஓநாய்கள் வந்து ஆடுகளை பிடிச்சு கொண்டு போகும். அதனால இன்றைக்கு ஓநாய் பிடிச்சிருச்சு ஒரே ஒரு பொய்த்தானே சொல்லலாம். அந்த ஆடுகளை நீக்கக்கூடிய இடையன் சொன்னான், நான் உங்களை ஏமாத்தேனும், என்னுடைய எஜமானனை ஏமாத்தேனும், உங்களையும் என்னுடைய எஜமானனையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் இங்கே சென்று விட்டான். இப்படித்தான் கேட்டார், அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? எங்களோட பார்வைகளை விட்டும் அவன் மறையல்ல, எங்களை கவனிப்பதை விட்டும் அவனால மறையேடா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். ஆடுகளை மேய்க்கிற இடையனுக்கு கூட இப்படி அல்லாஹ்வுடைய பயம். தேடிக்கொண்டு போய் அந்த எஜமானன்ட்ட போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த இடையனை விலைக்கு வாங்கி அவரை உரிமை விட்டதாக சரித்திரத்துல வருது. காட்டுல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையனுக்கும் அல்லாஹ்வுடைய பயம். வீட்டுல பால் வியாபாரம் செய்யக்கூடிய பால்கார பெண்மணிக்கும் அல்லாஹ்வுடைய பயம். அவங்கள வாப்பா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக அவங்க கலீஃபாவா இருக்கிற நேரத்துல அப்படி மதீனாவுல இரவுல அப்படி வருவாங்க. யாராவது வெளியூர்ல இருந்து வந்து மதீனாவுக்குள்ள வர முடியாமல் ஆங்காங்கே டென்ட் அடிச்சு தங்கினா அவர்களுடைய எந்த தேவைகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம்னு போவாங்க. ஒரு நாள் போன தூரத்துல ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. இவங்க நினைச்சாங்க கூடாரம், உண்மையில கூடாரம் என்னது ஒரு வீடு தான். அங்க ஃபெமிலி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப மெதுவா அந்த வீட்டுடைய வெளி சோரட காத வச்சு கேட்டா 2 பேர் பேசிக் கொள்றாங்க. உம்மாவும் மகளும் பேசுறாங்க. உம்மா மகள்கிட்ட கேட்கிறாங்க, மகள் பாலை கலந்துட்டீங்களா? சொன்னாங்க, கலந்தாச்சு. அப்ப தண்ணியை கொஞ்சம் ஊத்துங்க. சொன்னாங்க, இல்ல கலப்படம் கூடாது, கலப்படம் செய்ய வானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. பின்னால வந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தடுத்திருக்கிறாங்க, கலப்படம் கூடாது. ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய ஃப்ரெஷ் தன்மையோட தான் விற்கும். அது வெளியிலிருந்து வார வியாபாரமாக இருக்கலாம், சைனாவிலிருந்து வாரத மேடு சைனான்னு தான் போட்டு விற்கும். அங்கிருந்து ஒரு பொருளை ஒரு பெட்டியில குடிச்சு அடிச்சு இங்கிலாந்து, யூகே, யூரோப்புடைய பேர போடையில மார்க்கெட் அனுமதி இல்லை. அதுல உதாரணமாக டெக்ஸ்டைல் ஒரு பீஸ்ல 100 மீட்டர் என்று வருது. அதுல அவன்கிட்ட சொல்றது நீங்க 98 மீட்டர் போட்டு 100 மீட்டர் என்று தாங்க ஏலாது, ஏமாற்ற ஏலாது, மோசடி செய்ய ஏலாது. அது எல்லாத்திலையும் பால்ல மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்க வியாபாரங்கள் நடக்குதோ எல்லா வியாபாரத்திற்கும் அது பொருந்தும். ஈவன் நாங்க பஜார்ல கடையில வியாபாரம் செய்யறோம். ஒரு ஆள் வந்து எங்கட பஜார்ல ஒரு வெயிட்களே ஒரு பொருளை வாங்குறாரு. அதனுடைய பொருளோட விலை 45,000. அவர் வந்து கேட்கிறாரு 50,000 ரூபாய் பில் போட்டுட்டாங்க.
இப்ப 50,000 ரூபாய் பில் போட்டு கொடுக்கிறதும் ஹராம். நாங்க பார்க்கிறோம் இவர் விட்டோம்னா எங்களை பிசினஸ் உடைஞ்சு போகும். ஏன் பாவத்துக்கு உதவி செய்யறதும் பாவம். இப்படி இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று. இத பேசினா அன்றாட எத்தனையோ விஷயங்கள்ல ஏமாற்றலாம், மோசடி செய்யலாம். ஈவன் நாங்க ஊபர்லயோ பிக்மிலையோ ஒன்றை புக் பண்ணுகின்றோம். அவர் வந்துட்டார் எங்கள்கிட்ட, எங்க போறீங்க, எங்க இடத்துக்கு போறோம், ரைட், நீங்க அதை கேன்சல் பண்ணுங்க, உங்கள்கிட்ட வந்ததை நான் வாங்கி போறேன் சொல்றதும் மேலாது. ஆனா பாவத்துக்கு உதவி செய்யறது பாவம். ஏன் அவர் அங்க அந்த கம்பெனிக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று கொடுக்கணும். அந்த கம்பெனி தான் அவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்தீங்க. இவர் சொல்றாரு அநியாயமா நான் கொடுக்கணும். ஹயர் இல்லாத நேரத்தில் ஹயர் எடுத்தது அவங்க தான். நீங்க எக்ரிமெண்ட் டைப் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஹயரை இத்தனை வீதம் அவங்களுக்கு கொடுக்கிறான்னு சொல்லி, அதனால பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம். குர்ஆன்ல தெளிவா வந்திருக்குது. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. நல்ல தக்வாதாரியான விடயங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. பாவமான விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் மகனை தவறு செய்ய சொன்னாலும் வழிபட்டது கட்டாயம் இல்லை. பாப்பா சொல்றாரு மகனுக்கு, நான் பாப்பா சொல்றேன் செய், ஏழாது. படைத்தவனுக்கு மாறு செய்கிற விடயத்துல படைப்பினங்களுக்கு வழிபடுவது கட்டாயம் இல்லை. சில கணவன்மார் மனைவி சொல்றது நான் சொல்றேன் செய்ய இயலாது, தவறாயிருந்தா. ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு பொய், ஒரு ஹராம், ஒரு ஹராமான ஒரு விடயத்தை செய்ய சொன்னா கணவன் நான் சொல்றேன் செய்யலா, வாப்பா சொல்றேன் நான் செய்யலா. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்ல வாரோம்டா, அந்த தாயிட்ட மகள் கூறுகின்றால் எங்களோட மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்குது. பால்ல தண்ணிய கலக்கிறாரு, இத அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பதான் அமீருல் மோமினின் தடை செய்திருக்கிறாங்கன்னு சொன்ன நேரத்துல அந்த உம்மா சொல்றாங்க, இந்த இரவுல இந்த இருட்டுல அமீருல் மோமினை பார்த்து கொண்டா இருக்கிறாங்க கேட்ட நேரத்துல அந்த மகளும் அதே வார்த்தை தான், உங்களையும் என்னையும் அமீருல் முஃமினீனையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்.